சிறை மூவி அதுல இருந்து என் மனசுல ஒரு தீராத கனம் என்னை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி தாமதிக்கப்படும் நீதினால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது. பாலியல் பண்ணன எத்தனையோ பேர் வாயுதா வாயுதான்ற பேர்ல சுதந்திரமா வெளியில சுத்துறாங்க. தப்பே பண்ணாத பல பேர் சிறையில இருக்காங்க, சிறை கைதிகள்ல விசாரணை கைதிகளா இருக்காங்க. எத்தனை சொத்து வழக்குகள் தப்பே இல்லாம முடக்கப்பட்டிருக்கு. அதனால எத்தனை குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துட்டு வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்களோட சொத்துக்களுக்கே சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்க டாக்குமெண்ட் பண்ணி வாயுதா வாயுதா வாயுதான்னு அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருது. ஆனா அதற்கான தீர்ப்புகள் வழங்கப்படாமலே இருக்கு. யாரோ அன்னைக்கு சொன்னாங்க 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு. அது உண்மையான கூற்று. அதற்காக 1000 வாய்தாக்கள் போடணும், அவங்க வாழ்க்கைய அனாவசியமா கெடுக்கணும்ன்றது கிடையாதுல்ல. நம்ம எல்லாருமே எந்த அரசியல்வாதி வந்தா என்ன சலுகைகள் கொடுப்பாங்க, இலவசங்கள் கொடுப்பாங்கன்னு தான் யோசிக்கிறோம். ஆனா எந்த ஒரு அரசாங்கம் வரும்போதும் வழக்குகளை உடனுக்குடன் விசாரிச்சு தீர்ப்பு வழங்குறோம் அப்படின்றத எப்ப கொண்டு வருவாங்கன்னு தெரியல. இது கிரிமினல் கேஸ், சிவில் கேஸ் எல்லாத்துலயும் பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான். முக்கியமா ஏழை மக்களும் நடுத்தர குடும்பத்து மக்களும் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. காசு பண்ண உள்ளவங்க ஏதோ ஒரு விதத்துல தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். எல்லா மக்களுமே பாதிக்கப்படுறாங்க. ஒரு கட்டத்துல தப்பே பண்ணாம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறது இந்த மாதிரி தாமதிக்கப்படும் நீதிகளாலன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து?